ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்படி கடைகளை சாப்பிட்றோம் அதே மாதிரி இருக்கும். ஒரு பேக்கெட் பட்டன் மஷ்ரூம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரையிங் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். ஏன்னா இது கூடவே நம்ம மிளகாய் தூள் அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ்லாம் பின்னாடி ஆட் பண்ணுவோம். குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளி, நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகாய் தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது காஷ்மீரி மிளகாய் பவுடர் இல்லை, நார்மலான மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் தான். அதனால் காரம் நல்லாவே இருக்கும். பாருங்கள், மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனை போக வதக்கிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். காளான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிடாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போது இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடணும். காளானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சா காளான் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், காளான் எப்படி தண்ணி விட்டுருக்கு. இதுலேயே நல்லா வெந்துடும். நம்ம எச்சா தண்ணி சேர்க்க அவசியம் இல்லை. இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே செம்ம சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், காளான் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. இப்போ இது கூட நான் வந்து கொடை மிளகாய் சேர்க்க போகிறேன். கொடை மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். அதுவும் இந்த காளான் மாதிரி ஆயிரும். இந்த லைட் பச்சை கலர் அப்படியே இருக்கிறதுக்காக நான் வந்து கடைசியாக சேர்க்குறேன். அப்போ நம்ம ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். குடைமிளகாய் ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த சூட்லேயே அது வெந்தால் அதுவே போதுமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம சாஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து கார்லிக் சாஸ், கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ், ஒரு அரை மூடி சோயா சாஸ். இந்த சாஸஸ்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் கிடைக்கும். நம்ம எப்படி கடைகளில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வினிகர் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி லெமன் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை, அது சேர்த்தா இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெசிபி ரெடி. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நான், இதுக்கெல்லாமே நம்ம எப்படி கோபி மஞ்சூரியன்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெய்லி ஸ்பெஷல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.